நாட்டு நடப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? விவசாய கட்டணமா பேசிக்கிட்டு பிஜேபி உள்ள வரக்கூடாது, அதுதான் முக்கியம். புரியுதா? நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணையா? ஐயோ நாசமா போனவன், நான் இங்க பூவை கட்டி கஷ்டப்பட்டு வாங்குறேன் காசுலாம் இந்த மாதிரி குடியில கொண்டு விடுறியா? யோசி 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 யோசி. பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட்டார். யோசி யோசி. இறக்கி விடு. ஓசியாம இல்ல ஓசி. நானா கேட்க ஓசி பஸ் வேணும்னு நீயே இலவசம் பண்ணுவ. நீயே ஓசின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவியா? யோசி யோசி. நிரந்தரமாக்கு 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 நிரந்தரமாக்கு. யோசி யோசி யோசி. நிரந்தரமாக்கு நிரந்தரமாக்கு. செவிலியர் பணியை நிரந்தரமாக்கு. யோசி. குறைத்திடு குறைத்திடு குறைத்திடு. யோசி யோசி. என்டிஏ ஜெயிக்கிறது தான் சரி. தமிழர்களின் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியவர்களை நிராகரிப்போம். மக்களின் குரல் வெல்ல வாக்களிப்பீர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. ஆட்சிக்கு வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, வரலனாலும் கொடுக்க மாட்டாங்க. அது கூப்பனை நீங்க ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டிக்கணும். அந்த கூப்பன் ஆட்சிக்கு வரப்போகுதுல. இன்கேஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவங்க என்னென்ன பிளான்ல இந்த இதை உருவாக்கிட்டாங்க. இந்த பொண்ணு போய் கேட்டிருக்கு, எல்லாரும் கொடுக்குறீங்களே நானும் இந்த கூட்டத்துக்கு வந்து கொடுங்க. அந்த பொண்ணு அப்படியே அவமானம் தாங்காம, மன உளைச்சல் தாங்காம இன்னைக்கு தூக்கு போட்டு இறந்துருச்சு. பரிசு கூப்பன் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைக்கு மீறி கொடுத்ததே தப்பு. பரிசு பொருட்கள் ஒரு உயிர் போனது இன்னொரு. இதற்கு திமுகவை சேர்ந்த 6 பேர் அரசு பண்ணிருக்காங்க. தனி கதை. பட்ட பரிவர்த்தனமாக லஞ்ச பணத்தையும் பரிசு பொருட்களையும் கூப்பனையும் திமுக தருந்தது வெளிச்சம் ஆயிடுச்சா? நாங்கள் சிங்கார சென்னையாக மாற்றுவோம், நான் மேயரானால் தமிழ்நாட்டை சிங்கப்பூராக மாற்றுவேன். மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் மேயரானார சிங்கப்பூரா மாத்திட்டாரா? உங்களுக்கு நேரடியாக வங்கி கடத்தி 10,000 ரூபாய் செலுத்துகிற எடப்பாடி வேணுமா? பின்பு வாசல் வழியாக உங்களை கடனாளாக்கக்கூடிய அந்த 8,000 கூப்பன் வேணுமா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தோம்னா இப்போ அந்த 8,000 ரூபா கூப்பன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு சார். இந்த 8,000 ரூபா கூப்பன் கொடுத்து ஓட்டு போடுங்க திமுகவுக்குன்ற மாதிரி. ஆக்சுவலாக ஆட்சிக்கு வந்த 8,000 ரூபா கூப்பன் கொடுக்குன்னு சொன்னாங்களா, இல்லை ஆட்சிக்கு வரும்போறதுக்காக 8,000 ரூபா கூப்பன் கொடுக்குன்னு சொன்னாங்களா? ஆட்சிக்கு வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, வரலனாலும் கொடுக்க மாட்டாங்க. அது கூப்பனை நீங்க ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டிக்கணும். அந்த கூப்பன் ஏன் அப்படின்னா அப்படியே ஆட்சிக்கு வரப்போகுதுல. இன்கேஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இவங்க என்னென்ன பிளான்ல இந்த இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போ திருச்சியில மணிச்சநல்லூர் உங்களுக்கு தெரியும், அதோடைய எம்எல்ஏ இருக்கிறவர் தனலட்சுமி காலேஜோடைய சீனிவாசனுடைய பையன் கதிரவன். அவர் பிரச்சாரம் பண்ண வரப்ப கூட்டத்தை கூட்டணும்னு சொல்றது என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் பாத்திரம் கொடுக்குறேன். நாங்க இப்போ கூட்டத்தை கூட்டுறது முன்ன மாதிரி சேலை கோட்டர் பிரியாணி எல்லாம் கிடையாது, பொருளே டைரக்டா கொடுக்குறது. அப்பதான் கூட்டம் வரானு, இல்லாட்டி வரமாட்டேன்றானுங்க. டெய்லி கூட்டா என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒருத்தர் என்ன அதுக்கு ஃபார்முலா பண்ணார்னா, நாங்கள் கூட்டத்துக்கு கூட்டுறதுக்கு எல்லாரும் சேர் போட்டோம், பிளாஸ்டிக் சேரு. யார் கூட்டத்துக்கு வராங்களோ அந்த சேரை உட்காந்து கூட்டம் சேர் அவங்க எடுத்துட்டு போயிடலாம், இலவசம் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லா கட்சிக்காரன் உட்காந்துட்டு ஏதோ பேசுறான், பேசி முடிச்சோன்னா சேரத்துக்கு தலையில வச்சு எடுத்துன்னு போயிட்டானுங்க. மாவட்டத்தில் ஒரு செம்ம கூட்டத்தை கூட்டிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு பெருமை. இப்போ மணிச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் பிரச்சாரம் பண்ண வரப்ப கூட்டம் கூட்டலாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த கூட்டத்துக்கு வரலோ அவங்களுக்குலாம் பரிசு பாத்திரம் வழங்குறோம் அப்படின்னு எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு லேடி சிந்து ஜான்ற பொண்ணு போய் கேட்டிருக்கு, அவமானப்படுத்திருக்காரு. பொன்முடி மாதிரி ஓசி பஸ் ஓசி 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 வந்துட்டியா பாத்திரம் வாங்க வந்துட்டியான்ட்டு. அவர் துரைமுருகன் சொல்லுவார்ல, உனக்கு 1000 வார்த்தாளுக்கு ஒரு 1000 தப்பான ஒரு வார்த்தை சொல்லி அசிங்கமா சொன்னார் பாருங்க. அவர் நம்ம KSR ராமச்சந்திரன் இருக்காருல, அருப்புக்கோட்டை எம்எல்ஏ, ஆகுனா மனுவை தூக்கிட்டு வந்து ஒரு மனுவிலே அடிச்சாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணை அவமானப்படுத்திருக்காங்க, முடிய பூச்சி இழுத்து அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு போய் கேட்டிருக்கு, எல்லாரும் கொடுக்குறீங்களே நானும் இந்த கூட்டத்துக்கு வந்து கொடுங்க. அந்த பொண்ணு அப்படியே அவமானம் தாங்காம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. அவங்க வீட்டுக்கார் பிரசாந்த் போய் கேட்டிருக்காரு, ஏமா வாமா போகலாம்னா, இல்லை இந்த மாதிரி நான் அவமானப்படுத்திட்டாங்க, அடிச்சுட்டாங்க முடிய இழுத்து, நீ கேளுனா. புருஷக்காரன் என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பெரிய இடமா நாளைக்கு காலைல பார்த்துக்கலாமான்னு சொன்னோன்னா மன உளைச்சல் தாங்காம இனி தூக்கு போட்டு இறந்துருச்சு. பரிசு கூப்பன் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைக்கு மீறி கொடுத்ததே தப்பு. பரிசு பொருட்களை அதுல ஒரு உயிர் போனது இன்னொரு தப்பு. இதற்கு திமுகவை சேர்ந்த 6 பேர் அரசு பண்ணிருக்காங்க. தனி கதை.
அப்ப பட்ட பரிவர்த்தனமாக லஞ்ச பணத்தையும் பரிசு பொருட்களையும் கூப்பனையும் திமுக தருன்றது வெளிச்சமாயிடுச்சா ஒண்ணு. இன்னைக்கு 8000 கூப்பன் என்ன காமெடினா, போற இடத்துலலாம் 8000 கூப்பன் எனக்கு சுண்டல் மாதிரி கொடுக்குறானுங்க. அவங்க வாங்கிட்டு என்ன பண்றாங்க, நேரா போயிடுறாங்க கடைக்கு. இந்த கூப்பன் வந்துச்சு, எனக்கு மிக்சியை கொடு, கிரைண்டரை கொடு, அயன் பாக்ஸை கொடு, இதை கொடுன்ட்டு. அப்படி கேட்டா கூட கடைக்காரன் சும்மா இருக்க மாட்டான். இது ஓடாத மிக்சியை எக்ஸ்சேஞ்சில் கொடு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்க. கிரைண்டர் தூக்கின்னு போகுது கல்லோட, என்னம்மா அப்படி தூக்கிட்டு வர, எனக்கு வேற கிரைண்டர் கொடுங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 6000 கூப்பன் 8000 ரூபா கூப்பன் வச்சிருக்கீங்க. அவன் கடைக்காரனுக்கு தலையே சுத்துது. எங்கடா இதை கண்டுபிடிச்சான்னு ஏன் அப்படி சொல்றேன்னா, இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த கூப்பன் வேணாம், உனக்கு மிக்சி வேணாம், கிரைண்டர் வேணாம், அயன் பாக்ஸ் வேணாம், மைக்ரோவன் வேணான்னா அப்போ என்ன பண்ணுவோம், திமுக அலுவலகத்தில் கொண்டு வந்து கொடு, அதை வாங்கி நாங்கள் கிழிச்சிட்டு 4000 ரூபா கேஷ் கொடுப்போம் அப்படின்னு. பாதி பேர் பத்திரமா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கான். இது 8000 வந்து சரக்கு அடிக்க முடியாது, பொருள் தான் கொடுப்பாங்க, இது 4000 வாங்குவோம். பாதி பேர் என்ன பண்றான், இது வந்து பெண்களிடம் கட்சி தான் புருஷங்காரன் குடிச்சிருவான்னு பொருள் வாங்க போதுங்க. ஆண்களிடம் கட்சியா பத்திரமா லாட்டரி சீட் மாதிரி வச்சுக்கிறான். ஏய் மாப்பிள்ள 4000 ரூபாடா, இவ்வளவு குவார்டர் வாங்கலாம், இவ்வளவு புல் வாங்கலாம், நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுங்க வச்சிருக்கானுங்க. இது எல்லாம் ஏமாற்று வேலை. எப்படி கலர் டிவி கலைஞர் கொடுத்தார்ல, நல்லா இருக்கு. ஜெயலலிதா அம்மா கொடுத்ததுக்கும் கலைஞர் கொடுத்ததுக்கும் வித்தியாசத்தை பொறுத்துக்கு இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஜெயலலிதா அம்மையார் வந்து எல்லாருக்கும் கறவை மாடு ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறாங்க, 2 ஆடுகள் ஃப்ரீயா தராங்க, 20 நாட்டு கோழிகள் ஃப்ரீயா தராங்க. அந்த கோழியை வளர்ப்பதற்கும் அந்த ஆடை வளர்ப்பதற்கான மாடு வளர்ப்பதற்கான தீவனங்களை ஃப்ரீயா தராங்க. இன்கேஸ் இந்த கோழி ஆடு மாடு வந்து நோய்வாய்ப்பட்டா அதற்கான சிகிச்சை பெறத்திற்கான அந்த சிகிச்சையும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஃப்ரீயா தராங்க. அப்போ ஒரு வாழ்வில்ல விளக்கேற்றுறாங்க, அந்த விளக்கேறி 2 ஆடு 4 ஆடாரும், 1 மாடு 4 மாடாகவும், 20 கோழி 40 கோழி. அவன் வந்து வேட்டி சேலையை தேடி அலைய தேவையில்ல, வேலை வெட்டி அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. கலைஞர்கிட்ட வாங்க, நேரா இலவச கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டி. ஆஹா, எங்க வீட்டுக்கும் டிவி வந்துச்சு, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, கலரா கலைஞர் தெரியல. ஆமா, டிவியை போடுறாங்க, தூர்தர்ஷன் மட்டும் தான் தெரியுது. என்னங்க ஒண்ணுமே தெரியல. கேபிள் 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 எப்படிங்க வாங்கணும், சுமங்கலி கேபிள் விஷன். சுமங்கலி கேபிள் விஷன் யாருதுங்க, சன் டிவி குடும்பம், சன் டிவி குடும்பம். அப்ப மாசம் நாங்க வந்து பாலுக்கு இப்ப 200 ரூபா செலவழிக்கிறோம், தண்ணிக்கு 100 ரூபா செலவழிக்கிறோம், கேஸ் சிலிண்டருக்கு 300 ரூபா செலவழிக்கிறோம், அப்புறம் வந்து அடிப்படை தேவைக்கு வாடகை கொடுக்க நாங்க 1000 ரூபா செலவழிக்கிறோம். அப்ப இன்னும் நாங்க என்ன செலவழிக்கணும், கேபிள் 200 ஆட் பண்ணிக்கோ, உங்களை லாக் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க எப்படி பாலுக்கு மாதம் மாதம் ஒரு குடும்பத்தில் அத்தியாவசிய சேவையில் செலவு பண்றீங்களோ அதே செலவே நீங்க எதுக்கு பண்ணி ஆகணும், கேபிள் டிவிக்கு பண்ணி ஆகணும். அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் வண்ணை தொலைக்காட்சியை கொடுத்து அதற்கான வருமானத்தை எப்படி ஈட்டுறாங்க, 200 ரூபா 200 ரூபா. தமிழ்நாடு ஃபுல்லா 200 ரூபா ஒரு வீட்டுக்கு வச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்ப 1000 ரூபா 1500 ரூபா வந்துச்சு. இப்ப டாடா ஸ்கை, அந்த ஸ்கை, இந்த ஸ்கை, வீடியோ காணி அவனா வந்துட்டான். அது தனிக்கதை. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடையாது. அன்னைக்கு சன் நெட்வொர்க்கோ இல்லாட்டி டாடா ஸ்கை தான் முதல் வந்தான் இந்த அம்பர்லா வச்சு பண்றது. அதற்கு முன்னாடி ஃபுல்லா கேபிள் டிவியை தான் நீங்க சார்ந்து இருக்கிறீங்க, கரெக்டா? அப்ப இந்த கேபிள் டிவி தொலைக்காட்சி பெட்டி ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா டெய்லி வருமானம் யாருக்கு போகுது, கலைஞருடைய குடும்பத்துக்கு. போச்சா இல்லையா, போச்சா இல்லையா? பிஎஸ்என்எல் தலைவரா தொலைத்தொடர்பு மினிஸ்டரா கலாநிதி மாறன் தான், தயாநிதி மாறன் தான் வேணும் அடம்பிடிச்சு வாங்கிங்களா. பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் வாங்கி என்ன பண்ணீங்க, தன்னுடைய சன் டிவி குடும்பத்துக்கு தேவையான மொத்த கேபிளும் பிஎஸ்என்எல் உரிமையை சொருகிக்கல. இன்னைக்கு கேஸ் நடக்குதுல்ல, நீங்க விடுதலை ஆயிட்டாங்க இல்ல. கலாநிதி மாறன் குடும்பத்தினுடைய 2 அண்ணன் தம்பி மேலேயும் பிஎஸ்என்எலுக்கும் வந்து இந்த இணைப்பை கொடுத்தாங்கன்ற வழக்கு போயிட்டு தானே இருக்கு. அப்ப அந்த மினிஸ்டர்னா அந்த இதை அப்படியே பண்ணிக்கிறது. அன்றைய டைம்ல தானே சன் டிவி வளர்ந்தது. பெரிய டிவி இங்கே உதயா டிவி, கிரண் டிவி, அந்த டிவி, இந்த டிவின்னு பெருசா எப்படி வளர்ந்தது, ஜெமினி டிவின்னு எப்படி வளர்ந்தது, அந்த டைம் தானே வளர்ந்துச்சு. அப்ப இவர்கள் கொடுக்குற திட்டம் இங்க ஆடு மாடு கொடுத்து மக்களை வாழ்வாதாரம் பண்றீங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு கல்யாணம் நீங்க பண்ணணும்னா, என்ன பண்ணணும், கண்டிப்பா தாலி வேணும். அது ஜெயலலிதா மாதிரி தாலிக்கு தங்கன்ற திட்டத்துல தமிழ்நாட்டில் திருமணமான ஒரு பெண் தாலிக்கு தங்கம் இல்லாம திருமணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதோட இன்னைக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் தான் ஒரு பவுன் இன்னைக்கு 1.25 லட்சம். நீங்க எவ்வளவு தரீங்க பெண்களுக்கு, மாசம் 1000 ரூபாய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பெண்களுக்கு தரீங்க, கரெக்டா? 3 வருஷத்துக்கு எவ்வளவு தரீங்க, 12 12 24 12 36,000 ரூபாய் தரீங்க. 1.25 லட்சம் எங்க இருக்கு, 36,000 எங்க இருக்கு. எப்படி ஒரு ஏமாற்று வேலை பாருங்க. அந்த ஸ்கீமை மாத்தி அதில் குறைத்து விளம்பரம், மிச்ச காசுக்கு என்ன பண்ண விளம்பரம் பண்ற, ஸ்டாலின் தான் வராரு, பக்கத்து வீட்டுல போறாரு, ஏத்த வீட்டுக்கு வராரு, விடியல் தர போறாருன்னு விளம்பரம் பண்றாங்க. அந்த காசு தூக்கி தவிர மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? அப்ப இந்த கேபிள் டிவி அன்னை தொலைக்காட்சியை கொடுத்து கேபிள் டிவி கனெக்ஷன் மூலம் உங்களிடம் பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து மொத்த பணத்தையும்
ஆண்டுக்கு இல்ல பல வருடங்களாக வருமானம் ஈட்டினாங்களா இல்லையா? மறக்க முடியுமா? ஒத்த புக்கை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு இலவசம் கொடுத்தீங்க? எல்லாத்தையும் மிரட்டி ஸ்பான்சர் வாங்கி. விவேக் கூட ஒரு படத்துல சொல்லுவார், இந்த புத்தகத்தை வாங்கி விட்டீர்களா, இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு இவ்வளவு இலவசமா? எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா இலவசத்தை வாங்கிட்டு புத்தகம் தூக்கிட்டு கைலாங்கல்ல போட்டான். அதனாலதான் இன்னைக்கு அந்த புக்கு வருதான்னு கூட தெரியல எனக்கு. ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னா அன்னைக்கு அதிகாரம் இருந்துச்சு. எப்போ கோல்கேட் வா, இந்துஸ்தான் லிவர் வா, எப்போ டாட்டாவா, வீடியோகான் வா, எப்போ டிடிகே ப்ராடக்ட் வா, எல்லாம் வா, இந்த பொருளுக்கு ஒரு ஷாம்பை கொடு, ஒரு பேஸ்ட்டை கொடு, ஒரு ஆயிலை கொடு, ஒரு பவுடரை கொடுன்னு எல்லார்ட்டையும் இலவசத்தை வாங்கி அந்த புத்தகத்துக்கு விளம்பரம் பண்றது தன் சொந்த டீல வாங்கி விட்டீர்களா. 27 பொருட்கள் இலவசம்ன்றப்ப அந்த புக்கு 10 ரூபானா இவனுக்கு கணக்கு போடுறான். ஆஹா, 40 ரூபாய்க்கு உண்டான பொருள் கிடைக்குது. புக்கை வாங்கி ஓரமா வைப்போம். வச்சானா இல்லையா? இன்னைக்கு அந்த பத்திரிகை நடத்த முடிஞ்சுதா? எல்லாமே இன்டைரக்டா இவங்க திட்டங்கள் வந்து இவர்கள் பயன்படுறதுக்காக தான் வருது. இந்த கூப்பன் கதையும் இதே தான். 8000 ரூபாய் கூப்பன் ஜிஎஸ்டி போச்சுன்னா எவ்வளோ வரும்? 6400 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. 6500 ரூபாய் வச்சுக்கோங்க. 6500 ரூபாய் விட கூப்பன் போகிறாங்க. ஜெயிக்க மாட்டாங்க. இனிதான் நடக்கும். 6500 ரூபா வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க? ஓ, 6500 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது? மிக்சி உங்கள்கிட்ட இருக்குன்றீங்க, கிரைண்டர் இருக்குன்றீங்க, மைக்ரோவேன் இருக்குன்றீங்க, அயன் பாக்ஸும் இருக்குன்றீங்க. என்ன பண்ணலாம்? சரி, ஒன்று பண்ணுங்க, நீங்கள் இன்னொரு 4500 ரூபா எடுத்துட்டு 10000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் கட்டுங்க. உங்களுக்கு 22,000 டிவி எடுத்துங்க, 12,000 ரூபாய் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுங்க. அவன் தலையே சுத்தம். அதுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் போடுவான், அப்ளிகேஷன் சார்ஜ் போடுவான், அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு போட்டு உன்னை மொட்டை அடிச்சு உன் காசு கூப்பனை வாங்கி வச்சுட்டு உன்னை கடனாக்கி ஒரு டிவியை கொடுத்து அனுப்புவான். இது வியாபார ஸ்ட்ராட்டஜி. எங்களுடைய கூட்டணி கட்சி திரு விஜய் வசந்த் நடத்துகிற வசந்தன் கோவில் மட்டும்தான் நீங்கள் இதை வாங்க முடியும் அப்படின்னா முடிஞ்சிச்சு டைப். வசந்தன் கோவில் டார்கெட் கொடுத்துருவாங்க. எப்போ 1 கோடி ரூபாய்க்கு கூப்பன் வந்துச்சா 20 லட்சத்தை நமக்கு தரணும் டார்கெட். 1 கோடி ரூபாய்க்கு உங்க கூப்பன் வந்து நீ பரிசு பொருள் நீ டார்கெட் பண்ணா மார்க்கெட்டிங்ல டார்கெட் பண்ணுவாங்களே. இந்த 8000 ரூபாய் கூப்பன் மூலம் உனக்கு 2 கோடி 4 கோடி 5 கோடி வந்துச்சுன்னா அதுல 20% நமக்கு. ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோ? 20 கோடியா? அதுல 10% எங்களுக்கு அனுப்பு. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாடு ஃபுல்லா அந்த கூப்பன் கொடுத்து எல்லாருமே வீட்டு பொருள் போறப்ப எல்லாரையும் கடனாளி ஆக்குறாங்க. எப்படி கலைஞர் வண்ண தொலைக்காட்சி கொடுத்து கடனாளி ஆக்குனாங்களோ அதே மாதிரி இந்த இது கொடுத்து அது ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? ஆடு கொடுத்து மாடு கொடுத்து வாழ்வியல அவனை வளர்த்துறாங்க. 1.5 தங்கம் கொடுத்து வாழ்வியல வளர்த்துறாங்க. இவங்க வெறும் 30,000 கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டு மறைமுகமா இந்த கூப்பனை கொடுத்து நம்மளை கடன்காரன் ஆக்க போறான். ஏன் அப்படி சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு நல்லதோ கெடுதோ 2 கோடியே 30 லட்சம் ரேஷன்தார் அட்டை குடும்பத்துல எல்லார் வீட்லயும் அம்மிகள் வச்சு அரைச்சிருக்கிறாங்களா சட்னி? எல்லார் வீட்லயும் குழவைகளை சுத்துறாங்களா? சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் அம்மிக்கல், முதல்ல அம்மி கல் இருக்கு எல்லார் வீட்லயும். குழவைக்கல் வச்சு யாருன்னா நாளைக்கு நம்ம இட்லிக்கு மாவு போட்டோம், உளுந்து போட்டோம், வாங்க எல்லா குடும்பமே மாவு ஆட்டுவோம், வாங்க ஆட்டுங்க. தூது வேலை இலை ரச்சின்னு அரைக்கிறாங்களா? முதல்ல கல்லே இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே மற்ற ரைட்டாக ஒன்று. எல்லார் வீட்லேயும் வந்து மிக்சி இல்லாமல் வாங்க சட்னி அரைக்கிறதுக்கு கல் வேணும், மிக்சி அடிப்போன்ட்டு மிக்சி இல்லாமல் இருக்காங்களா? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சாதாரண வீட்டில் போனால் அடிப்படை தேவைக்கான கிரைண்டரு, மிக்சி, ஃபேனு, அயன் பாக்ஸ் எல்லாமே இருக்கு. அதுதான் கண்களுக்கு ஒரு அறிவார்ந்த சிந்தனை ஒன்று சொன்னாங்க. மைக்ரோவேவ் வந்து உயர்தட்டு மக்கள் யூஸ் பண்றது நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நீங்க கூட யூஸ் பண்ணலாம். இந்த 8000 கூப்பனை கொடுத்து மைக்ரோவேவ் வாங்கிக்கோங்க. ஏன்னா மைக்ரோவேவ் நிறைய பேர் வீட்டில் இருக்காது. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்னு நினைப்போம். அதுக்கு ஒரு பிட்டை போட்டாங்க. அப்ப இந்த கூப்பன் எடுத்துட்டு போய் இன்கேஸ் ஜெயிச்சு வந்தா 6500 ரூபாய் கிடைச்சு அதை முன்பணமா வாங்கி உன்னை கடனாளியாக்கி அதுல ஒரு டார்கெட் பண்ணி அதுல அந்த கம்பெனியை வளர்த்து அதுல இருந்து கமிஷன் அடிக்கிறது தான் அவங்க பிளான். அதான் எடப்பாடி தெளிவா சொன்னார். 2 கோடி 30 லட்சம் பேர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் லொடுகடின்னு விடும். முடிஞ்சிச்சு. எவனும் கிடையாது. கூப்பனை கொடு, அயன் பாக்ஸை வேணும், ஆட்டுக்கல்லை கொடு, மாட்டுக்கல்லை கொடு, பழைய பொருளை கொடுத்து வாங்கிக்க. அதுல ஐடியா இவங்க திமுக ஐடியா கொடுக்குறாங்க. உங்ககிட்ட மிக்சி இருக்கா, அது ஓடலையா, கொண்டு வாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க 2000 கூப்பன்ல. உங்க வீட்டுல கிரைண்டர் இருக்கா, ஓடலையா, கவலை வேண்டாம், கமான் கொண்டு வந்து நேரடியா கொடுத்து மாத்திக்கங்க. உங்க வீட்டுல அயன் பாக்ஸ் ரிப்பேர் ஆகிவிட்டுதா, கண்டிப்பாக நீங்க தள்ளுபடி விலையில் நம்ம 8000 கூப்பன்ல மாத்திக்கணும். மார்க்கெட்டிங் ஐடியாவும் கொடுக்குறானுங்க. எடப்பாடி தெளிவா சொன்னாரா இல்லையா? வருமான வரி கட்டாதவர் எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ். முடிஞ்சிச்சு. இந்த 8000 கூப்பனுக்கு என்னென்ன குத்து வச்சுருக்கேன் தெரியுங்களா? தகுதி வாய்ந்தவர், வருமான வரி கட்டக்கூடாது, இதெல்லாம். இது எல்லாம் என்ன காரணம்னா திமுக காரணம் மட்டும்தான் அந்த கூப்பன் போகும். எப்படி கலைஞர் உரிமை தொகை 1 கோடி 30 லட்சம் பேர் கொடுத்ததுல அதுல கிட்டத்தட்ட ஒரு 60 70 லட்சம் பேர் திமுக காரனா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் அவனுக்கு தான் கொடுப்பான். அவன் கூப்பன் விடுவேன், என்னப்பா ஓட்டு மட்டும் ரெட்டலைக்கு போடு, உனக்கு கூப்பனை போய் அப்படி எதுவும் போயிடுவான். அப்ப இந்த கூப்பன் இன்கேஸ் திமுக ஜெயிச்சு வந்தாலும் அதன் மூலம் ஒரு வருமானம் பண்ணும் தான் இதை பண்றாங்க. இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே உங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் வருதுன்னு சொல்லிட்டார். முடிஞ்சிருச்சு. அதுவும் என்னது, திமுகவில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க பினான்சியலா, அதை நாங்கள் சீர்கட்டுறதுக்காக அந்த 10,000 கொடுக்குறோம்.
தகுதி இன்கம் டேக்ஸ் கட்டாதவங்க எல்லாருக்குமே நேரடியாக ஃப்ரிட்ஜ் முடிஞ்சு டேட்டா எடுப்பாங்க. சிஸ்டத்தில் அடிச்சா யார் யார் இன்கம் டேக்ஸ் அசஸ்ன்னு வரப்போகுது, மற்றவங்களாம் ஃப்ரிட்ஜ் வரப்போகுது, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சொல்லாமல் எப்படி நீங்கள் வந்து ஆடு மாடு கொடுக்காம கலைஞர் டிவியை கொடுத்து நம்மளை ஏமாற்றினார்களோ, ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம் 1 படி நிச்சயம் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டாக தான் ஃபர்ஸ்ட் அண்ணாதுரை கொடுது. 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம், அது கொஞ்ச நாள் கொடுத்துட்டு ஃபண்ட் இல்லைன்னு விட்டானுங்க. எல்லாருக்கும் 2 ஏக்கர், இந்த தமிழ்நாடே இவங்க அப்பா கூட சொத்து மாதிரி எல்லாருக்கும் 2 ஏக்கர் ப்ரீ நானுங்க. இன்னைக்கு வரையும் அந்த திட்டம் இல்லை. எல்லாத்தோட பெரிய திட்டம் ஒவ்வொரு வருடமும் கூவத்தை சுத்தம் பண்றேன்னு 1500 கோடி அடிப்பானுங்க. கார்த்திக் சிதம்பரம் ட்விட்ல கேட்டாங்க, நான் சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறேன் பட்ஜெட்ல எங்க அப்பா பேசிட்டு இருக்கப்ப இன்னும் கூவத்தை சுத்தம் பண்றேன்னு 1000 கோடி 2000 கோடி அவுட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்களே. இந்த கூவத்தை நீ எப்பதாமா சுத்தம் பண்ணுவேன் பிரியா, மேயர் பிரியா, தயவு செய்து நீ ஃப்ரீயா இருந்தா பேசுமா அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் ட்விட்டு போடுறாரு. அதுக்கு மேயர் பிரியாவுக்கு பதிலே சொல்ல முடியல. அது வந்து ரெயின் ஓவர் ஃபால் ஆகுது, ரெயின் ஓவர் யூ டேக் சம் அம்பர்லாம் எடுத்துட்டு போங்க, அது கீழே சாயில் பட்டு அந்த கிரவுண்ட்ல அதுவே சாயில் வந்து அப்படியே சக் பண்ணும். கேம்பிரிட்ஜில் படிச்ச மாதிரி அந்த அம்மா ரெயின் பெய்து அம்பர்லாம் எடுத்துட்டு போனோம், அது சக் பண்ணிக்கணுட்டு. கார்த்திக் சிதம்பரம் போற ட்விட்டுக்கு இன்னைக்கு வரையும் பதில் இல்லை. நானும் எனக்கு விவரத்தினாலேருந்து பேப்பர் படிச்சது பார்த்துக்கிறேன். கூவத்தை சுத்தம் பண்றது இவங்க பட்ஜெட் ஒதுக்கிக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. ஆனா அந்த கூவம் இன்னைக்கு நாரிக்கினே தான் இருக்கு. அந்த கட்சி என்னன்னா பட்ஜெட் போட்டவொடனே ஃபர்ஸ்ட் 5000 கோடி எடுத்து வைடா. எதுக்கு தலைவரை கூவத்தை சுத்தப்படுத்துறா? நம்ம ஊரை நம்ம தாண்டா சுத்தமா வச்சுக்கணும் தலைவரை. வருஷம் 5000 ரூபாய் போகுது தலைவரை, நமக்கு தாண்டா அது எடுத்துக்க. கட்சி நிதி வேணும்ல, பண்றாங்களா? இடி கூவம் சுத்தமாயிடுச்சா? நாங்கள் சிங்கார சென்னையா மாற்றுவோம், நான் மேயர் ஆனால் தமிழ்நாட்டை சிங்கப்பூராக மாற்றுவேனாரு மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின். மேயர் ஆனார சிங்கப்பூரா மாத்திட்டாரா? சொல்லுங்க, மாத்திட்டாரா? என்னென்ன பொய்யுரைகளோ எல்லாமே சொல்றாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நேரடியாக வங்கி கடத்தில் 10,000 ரூபாய் செலுத்துகிற எடப்பாடி வேணுமா, பின்பாசல் வழியாக உங்களை கடனாளாக்கக்கூடிய அந்த 8000 கூப்பன் வேணுமான்னு மக்கள் சிந்திக்கணும். இப்போ திமுக காரங்களை மற்றும் எல்லாருமே எங்கே போனாலுமே கேள்வி மேலே கேள்வி கேட்டு மக்கள் வந்து விரட்டி அடிக்கிற விஷயங்களும் பார்க்க முடியுது சார். அந்த அளவுக்கு விரக்தியில் இருக்காங்களா இந்த மக்கள்லாம்? புரியல. இல்லை, எல்லாருமே திமுக காரங்க எங்கே ஓட்டு கேட்க போனாலுமே வந்து மக்கள்லாம் விரக்தியில் எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணனா ஓட விடுறாங்க, கண்மொழி அக்காவை இறங்கி ப்ளீஸ் என்ன பேச விடும், போ ஓட விடுறாங்க கண்மொழி அக்காவை. எங்க போனாலும் மக்கள் கிட்ட நீங்க என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க அதை கேளுங்க. 2வது வாட்டி மக்கள்ல ஏன் கொதிச்சடைஞ்சிருக்காங்கன்னா, இவனுங்க வந்து ஓட்டு கேட்க மட்டும்தான் போறது, ஜெயிச்சதுக்கு நன்றி சொல்ல கூட போறது இல்லை. முன்னாடி நன்றி சொல்ல ஒரு வாட்டி போவானுங்க, இப்ப அது கூட கிடையாது. முன்னாடி எப்படின்னா போவாங்க, ஓட்டு கேட்பாங்க, முடிஞ்சவொடனே ஒரு 2 நாள் டைம் எடுத்து தொகுதி ஃபுல்லா சுத்தி வருவாங்க, நன்றி என் ஓட்டு அளித்தது. இப்ப அது கூட போகல. 2021 பார்த்துட்டு இன்னைக்குதான் வரியா கிராமத்துல நில்லு, நீ இது சொன்னி அதை பத்தி பதில் சொல்லு அப்படின்னா அது என்ன பண்ண முடியும்? முதல்ல ஒரு விஷயம் இங்கே நல்லா இருக்கக்கூடிய மக்களும் புரிஞ்சுக்கணும், எம்எல்ஏக்களுக்கு வாக்குறுதி தரவை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு தொகுதிக்கு நான் இது பண்ண போறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அந்த தொகுதிக்கு அது பண்ண முடியுன்ற அளவுக்கான ஃபண்ட் அவர்கிட்ட இருக்கணும். தொகுதி மேம்பாடு நிதியா 3 கோடி தான் தமிழக அரசு தரும். அது வந்து வசந்தன் பண்ணார். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க சூப்பரா ஒன்று பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா, தமிழ்நாடு அரசை சார்ந்தில்லாமல், எம்பி நிதியை சார்ந்தில்லாமல், தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை சார்ந்தில்லாமல் தன் சொந்த நிதியை வைத்து படர் தாமரைப்படுத்தப்பட்ட எல்லா குளத்தையும் அவர் சுத்தம் பண்ணார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒருத்தர் பண்ணலாம். ஒன்று லால் கோல்னிக்கு லீமா ரோஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவு அவங்க தான் 1000 கோடி இப்போ வருமானம் காட்டியிருக்காங்க. 2வது விஜய் 450 கோடி கட்டிருக்காரு, அவர் பண்ணலாம். அவர் தொகுதியில் சொன்ன மற்றவங்களாம் அரசாங்கம் கொடுக்குற வரி பணத்தில் வைத்து அவங்க செய்ய முடியும். இன்னைக்கு ஜோஸ் மார்ட்டின் வந்து தேசிய ஜனநாயக கூட்டத்தில் பாண்டிச்சேரி 2 தொகுதியில் அவங்க கட்சி நிற்குது, அவர் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவு பணம் இருக்கு அவங்கள்ட்ட. 1000 கோடி 10,000 கோடி 4000 கோடி வச்சிருக்காங்க, பண்ணலாம். அப்போ இந்த எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க, ஓட்டு கேட்க போறப்ப ஃபால்ஸ், உனக்கு 8000 கூப்பன் தரேன், உனக்கு நீட்டை நான் தூக்கிடுவேன், உனக்கு வந்து இருமொழி கொள்கைகளை கொண்டு வந்துடுவேன், அதெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான். யோ, இருமொழி கொள்கை வந்தாங்கன்னா மும்மொழி கொள்கை வந்த நீட்டு வந்தா எனக்குன்னா நீட்டு வராது, எனக்கு இங்கே பசிக்குது சோறக்கூடியா, எனக்கு வீட்டுக்கு தண்ணி வரல, ஜல்தி வத்தில் தண்ணி எடுத்துன்னு கூடியா, என் கரண்ட் பில்லு பிச்சுக்கிட்டு போகுது, எதிர நான் கரண்ட் பில்லே கட்டினது இல்லையா, 100 யூனிட் இப்போ நான் மாதம் 1000 ரூபா கட்டினீங்க, அதுக்கு பதில் சொல்லியா? நான் சொல்றது புரியுதுங்களா? நெசவு பண்ணலான்னு பண்ணி பீக்க ஒரு விவசாயம் பண்ணணும்னா நீ கரண்டை தரமாட்டேன்ற, கரண்டை ப்ராப்பராக கூடியா, அப்படி கொடுத்தாலும் நீ காசு கேட்குற, அதை பற்றி பதில் சொல்லியா? நெசவு தொழிலான்னு பண்ணால் பாதி நேரம் கரண்ட்டை நெசவு தொழில் பண்ண முடியாது, வாழ்வாதாரம் கெட்டு போச்சியா? பொழைக்கிறதுக்கு வழி இல்லாத எல்லா விஷயங்களையும் நீங்கள் மக்களை ஆள் கொடுத்து பண்ணீங்கன்னா அதுதான் கோபமாக மாறும். அந்த கோபம் தான் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டா சேஞ்ச் ஆகும். அடிப்படை தேவைகளை நீங்க ஃபில்ஃபில் பண்ணாம இன்றைக்கு தேதி டீலிமிட்டேஷன் பத்தி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுனால என்ன பயன்? அவனுக்கு சோறு கிடைச்சிருமா?
சொல்லுங்க, அவனுக்கு சோறு கிடைச்சிருமா, அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா, அவனை அடுத்ததுக்கு நகர முடியுமா? இவங்க சொல்லுவாங்க நான் அங்கே அதிகமாக போயிடும், யூபிக்கு அதிகமாக போயிடும், அது போயிடும், இங்கே கம்மியான படம் ஓட்டலாம். எனக்கு இன்னைக்கு பசிக்குது, நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிற கதை, அடுத்த கதை இன்னைக்கு எனக்கு என்ன, இன்னைக்கு நான் வாழ்வாதாரம் எனக்கு என்ன? இதுதான் மக்கள் தேவை. அதுதான் எடப்பாடி அவர்கள் தெளிவா என்ன தேவை இருந்தோ அதை சொல்றாங்க. இந்த வாக்குறுதிகளை இவளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதான் இங்க நான் சொல்ல விரும்புறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் சில வாக்குறுதி கொடுத்தானா அது நிறைவேற்றதுக்கு அவர்கிட்ட ஃபண்டு வேணும்ல. அதுதான் இப்போ சிதம்பரம் பையன் கார்த்திக் சிதம்பரம் சூப்பரா சொன்னாரு. நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனுவை எடுத்துட்டு போய் சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த அதிகாரி கிட்ட கொடுக்கறதாங்க என் வேலை, என்னால எதுவும் பண்ண முடியாதுங்க. அவர் சொல்றாரு என்கிட்ட 3 கோடி ரூபா நிதி வருது, 3 கோடி ரூபா வச்சு நான் இந்த கட்டடம் கட்டுறது, அதுதான் என்னால் பண்ண முடியும். இதற்கு மேற்கொண்டு இப்போ ஒரு பெரிய பாலம் வேணும், ஜிடி நாயுடு பாலம் திறந்தாங்களா 2.1 கிலோமீட்டர், அந்த மாதிரி ஒரு பாலம் வேணும்னா கார்த்திக் சிதம்பரம் நாட்டுக்கோட்டை இருக்கக்கூடிய அவர் வீடெல்லாம் விற்று செட்டிநாடு இருக்கிற வீடெல்லாம் விற்று அவர் பாலம் போட்டு தருவாரா? அதை எடுத்துட்டு போய் ஐயா நான் தான் காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பி ஐயா இந்த ஊருக்கு ஒரு பாலம் வேணும்னு சொல்லி யார்கிட்ட கொடுப்பாரு? நெடுஞ்சாத்துறை அமைச்சருக்கு ஏவாவில் பொது பணியத்துக்கு கொடுப்பாரு. நீயா போ, உனக்கு கொடுக்குறதுனால எனக்கு என்ன, நீ எனக்கு ஓட்டா போடா அப்படின்னு அவர்த்திக்கு வர வச்சிருவாரு. அப்ப தொகுதியில் நீங்கள் தவறான கமிட்மெண்ட்டை, இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும். தவறான கமிட்மெண்ட்டை கொடுத்து மாட்டிக்கிறதுனாலதான் இப்ப ஒரு ஊருக்கு இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் போறாரு, அந்த ஊர்ல ஒரு குறிப்பிட்ட கால்வாய் வெட்டினா அந்த தண்ணி வருன்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கப்ப அன்றைக்கு ஜெயிக்கணும் என்ன பண்றாரு, கால்வாயை நான் வெட்டி தண்ணியை வர வைக்கிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிடுறாரு. ஆனா அந்த காவாயை வெட்டி வைக்கிறதுக்கான அதிகாரிகளை பிடித்து முதலமைச்சரை பிடித்து அதுக்கான மந்திரிகளோட பர்மிஷன் வாங்கி அந்த ஃபண்டை வர வச்சு அதற்கான ஆட்களை வைத்து அந்த காவாயை வெட்டி அதை பயன்பெற்றாதான் அடுத்த முறை ஓட்டு கிடைக்கும் உனக்கு. இவ்வளவுதான் நேரம் சட்டமன்றத்தில் டாடா பாபே காமிச்சு போயிடுறாரு. இல்லை கேள்வி நேரத்துக்கு பதிலே சொல்றது இல்லையா? எப்படி உங்களுக்கு நிறைவேறும்? இப்போ அறநிலைத்துறை சேகர் பாபுனா நீங்க ஃபைட் பண்ணணும், அவர் ஒத்துக்க பண்ணா முதலமைச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், அப்புறம் கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்துக்கு அவருக்கு என்ன அதை பண்ணிக்கூடியா அப்படின்னு வந்தப்பதான் அந்த கிராம வளம் பெறும். அப்ப அது நீங்க பண்ண தவறாதப்ப அவன் போனோன்னா இந்த காவாயை சரி பண்ணி தரேன்னு என்னாச்சு, இந்த கோபுரம் கட்டி தரேன்னு சொன்னீங்க என்னாச்சு, இந்த பட்டா பண்ணி தரேன்னு சொன்னீங்க என்னாச்சு, நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கான புது கட்டிடங்கள் மாற்றி தரேன்னு சொன்னீங்க என்னாச்சுன்னு கேள்வி கேட்குற பதில் சொல்ல முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் ஓட்டு கேட்க சொன்னா அங்க இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லையிலே தடுப்பி வெளியே அனுப்புறாங்க, கனிமது முதற்கொண்டு இறங்க விடாம வெளியே அனுப்புறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயத்தை எதுவுமே செய்யலைன்னா அவர்களுக்கான அந்த கோபத்தை நீங்கள் ஓட்டு கேட்க போகும்போது தான் காட்டுவாங்க. அற்புதமான கருத்தில் இளைஞரோட பார்த்துருக்கு. நன்றி.